வந்துட்டேன். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. ஒரிஜினல் காப்பர். இது 100% காப்பர். ஆமா, இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து மொத்தம் அப்படியே வந்துரும். சோ இட்ஸ் வெரி ஈஸி. இந்த மாதிரி நம்ம போர் பண்ணி நம்ம குடிக்கிறது வந்து பேட்டர்ன் ரொம்ப சூப்பர். எஸ், ரொம்ப யூனிக். காஃபி வந்து ஹீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெசல் இது சூப்பரா இருக்கும். ரொம்ப அந்த உள்ளுக்குள்ளலாம் வந்து மேல வந்து நீங்க ஒட்டி வச்சுக்கலாம். ஆஷா குக்கீஸ்னு போட்டு அந்த பபிள் டைப்ல ஷெல் இது வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்டே வந்து அதுக்கான ஸ்டாண்ட்ஸ்மே நமக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வேணும் அப்படின்னா இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த மாதிரியான செட் ஆஃப் கிளாஸஸ் வந்து போய்க்கலாம். இந்த கிஃப்ட் செட்ஸ் ஒரு லாங் பாட்டில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி வந்து ராஷ் குக்வேர்ஸ் வந்திருக்கோம். ஸோ ராஷ் குக்வேர்ஸ் யாரோட கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்? நம்ம ஜாக்ஸ் கிச்சன் ஜுபைதாவோட ஓன் ஷாப் தான். ஸோ இன்றைக்கி பல விதமான பொருட்கள் பார்க்க போகிறோம். எங்கேயுமே கிடைக்காத மாதிரி ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸும் வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் சில பர்சனல் ஷாப்பிங் பண்ண போகிறேன். என்னோட சேர்த்து நீங்களும் வந்து ஷாப்பிங் வீச்சோட பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க, எந்த வழியும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சூப்பரான இன்ட்ரோ வந்து ஆஷா கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான நிறைய பொருட்கள் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காப்பர் கலெக்ஷன்ஸ். அதாவது ரொம்ப யூனிக்கான, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான, தமிழ்நாடுலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த காப்பர் கலெக்ஷன்ஸ். ஸோ இதில் நிறைய ரொம்ப யூனிக்கான மாடல்ஸ் இருக்க போது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக காட்டுறேன், வாங்க. ஜுபைதா, எனக்கு வந்தவொடனே கண்ணை பறிச்சது, நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டது வந்து இந்த காப்பர் கலெக்ஷன்ஸில். அது மெயினாக வாட்டர் அந்த டேங்க்ஸ், குட்டி டேங்க். ஸோ எப்படி இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து இவ்வளோ யூனிக்காக கொண்டு போகிறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம். கண்டிப்பாக அது வந்து எங்கே இருக்குன்னு ப்ராடக்ட் சர்ச் பண்ணி லான்ச் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு வேரியன்ட் பற்றி சொல்லுங்களேன். இது நான் சொல்கிறேன். இது வந்து எல்லாமே என்னென்னா காப்பர் வந்து எங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்க. பட் ஏன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம காப்பர் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா ஒரு நார்மலாக ஒரு காப்பர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ காப்பர் பண்ணுறோன்னா சம்திங் ஒரு யூனிக் கலெக்ஷனாக இருந்தால் நம்ம பண்ணலாம். அதே டயத்தில் அந்த தரமும் வந்து இறங்கிடக்கூடாது. இன்னொன்று காப்பர் வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இருக்குது. காப்பரில் வந்து நம்ம தண்ணி வச்சு குடிக்கிறதுனால எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. காப்பரில் தண்ணி வச்சு குடிக்கிறதுனால நம்மளுக்கு கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்மளுடைய பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு காப்பர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் வந்து வராமல் சப்சைட் பண்ணுறதுக்குமே இந்த காப்பரில் தண்ணி வச்சு குடிக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த காப்பரை மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, டக்குன்னு ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா, ஐயோ இதுவா மெயின்டைன் பண்ணணும், அடிக்கடி தேய்க்கணும், கருப்பாயிடும், இப்படியே சொல்லியே நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணாமல் போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் வந்து இந்த மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ் காப்பர் டேங்க்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதை கம்ப்ளீட்டாக லேமினேட் பண்ணி பேக் பண்ணியிருக்கோம். அது அப்படியே உள்ள திறந்து பார்த்தோம் அப்படின்னா காப்பரோடைய ஷீட், ஒரிஜினல் காப்பர். இது 100% காப்பர். எப்படின்னா உள்ளுக்குள்ளோட அந்த ஒரிஜினல் காப்பர் இருக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் அப்படியே இறங்கிடும். வெளியில மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அழகா வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். சோ இது வந்து இந்த எல்லாமே வந்து until and unless ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை போட்டு அவங்க ஸ்க்ரப் பண்ணா மட்டும் தான் அது வந்து போகும். இல்லாட்டினா அது போகவே போகாது. இதோட கிளீனிங் ஆப்ஷன் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த டேங்க்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் அது எப்படி நாங்கள் க்ளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேங்க்ஸுமே வந்து வாய் அகலமாக இருக்கும். நம்ம கை தாராளமாக உள்ளே விட்டு வாஷ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து வெறும் சும்மா நார்மல் சோப், லிக்விட் சோப்பும் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டா போதும். சாஃப்டான வச்சு பண்ணா போதும். டேப்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிக் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். லெமன் கொஞ்சமாக உப்பு போட்டு பிரிம் லெவலுக்கு நம்ம தண்ணி ஃபில் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணாலே போதும். நம்மளோட ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர் வச்சு வாஷ் பண்ணுறவங்களுக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ நான் வந்து இதோடைய யூசேஜ் சொல்லிட்டேன், இதோடைய பெனிஃபிட் சொல்லிட்டேன். இப்போ நம்ம மாடல்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ரொம்ப யூனிக்கா, ரொம்ப ஆன்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். ரொம்பவே நல்ல ஃபாஸ்ட் மூவிங்லயும் நல்ல வாயகலமா இருக்கும். கிளீனிங் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அது போக இந்த இடத்துல ஒடுக்கமா வந்து இந்த இடத்துல அப்படி பேரல் மாதிரி நல்லா வரும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ அடுத்த ஒரு பேட்டர்ன் வந்து அதுவுமே ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடியது தான். இந்த ட்ரம் டைப், பேரல் டைப்பில் சூப்பராக இருக்கும். ரொம்ப அந்த உள்ளுக்குள்ளலாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் அது காப்பரிஷ் அண்ட் பிளாக் டோனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேரல்ஸ் தான். பேரல்ஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது வந்து 2 டோன், அதாவது நம்மளுக்கு வந்து காப்பர் அண்ட் பிளாக்கு.
இது வந்து எடுத்துட்டோம்னா கோனிக்கல்ல இந்த புத்தா ஹெட் இருக்கும்ல, ஆமா அந்த பபிள் டைப்ல ஷெல் டைப்ல அந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் இருக்கும் ஃபுல்லாவே. அதுல இப்ப நம்ம கிட்ட வந்து 2 சைஸ் வந்து டேங்க்ஸ் அவைலபிளா இருக்கு, 5 லிட்டர்ஸ் அண்ட் 8 லிட்டர்ஸ். ஸோ 2 டைப்ல நம்ம கிட்ட இருக்கு. பேரல்ல நிறைய நான் வந்து மாடல்ஸ் இருக்கு, நான் அது வந்து அப்படியே நீங்க வீடியோஸ்ல அப்படியே காமிச்சா நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து பேரல் வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இதை இந்த மாதிரி வச்சு எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பும் இருக்கும், நம்மளோட டைனிங் டேபிள்ஸும் இருக்கும். இப்போ தண்ணி இங்கே ஃபில் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா ஒரு ஸ்டாண்ட் தேவைப்படும். ஸோ நம்ம கிட்டே வந்து அதுக்கான ஸ்டாண்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஸ்டாண்ட் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ பேரல்ஸ் அடுத்து வாங்குறவங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு மேட்சிங்கான கிளாஸஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ் போறவங்க வந்து இந்த மாதிரியான செட் ஆஃப் கிளாஸஸ் வந்து போய்க்கலாம். ஓகே, சூப்பரா இருக்கும். இது வந்து வெப்சைட்ல வாங்குறாங்க அப்படின்னா செட் ஆஃப் 4 தான் நம்ம அங்க அவைலபிள் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஸ்டோர்ல வந்து வாங்குறவங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணா கூட சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம். எத்தனது வேணாலும் அவங்க வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ நான் டேங்க்ஸ்ல வந்து நான் ஆன்டிக் ஃபினிஷ் காமிச்சேன்ல, எனக்கு வந்து காப்பர் வேணும், ஆனா காப்பர் ஃபினிஷ்லயே வேணும்னா நம்ம கஸ்டமர்ஸ் ஒரிஜினல் ஃபினிஷ்ல கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே அந்த ஒரிஜினல் ஃபினிஷ் ஃபுல்லாக பார்த்தா அது காப்பர்னு தெரியும், அந்த மாதிரியான ஃபினிஷில் ஃபுல்லாக இதுவுமே நம்ம லேமினேட் பண்ணியிருக்கோம், பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே அதே மாதிரி ஷைன்லேயே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மேட் அண்ட் ஷைன் ரெண்டுமே மிக்ஸ்டாக வரும். ஸோ அதுலேயுமே நம்மக்கிட்ட இது வந்து 5 லிட்டர்ஸ், அதுலேயே 8 லிட்டர்ஸ் இருக்கு. அதுலேயே வந்து இந்த கோனிக்கல் ஷேப்ல, அதாவது ஒரிஜினல்ல காப்பர் கலர்லயே இருக்கு, ஆன்டிக்லயும் அதே சேம் பேட்டர்ன் இருக்கு. ஆமா, சரி. ஸோ இப்போ நம்ம டேங்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்க்குறது வந்து நம்ம பெட் சைட் டேபிள் பாட்டில்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஒரு ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் பெட் சைட் டேபிள்ஸ் பாட்டில்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இதுவுமே வந்து பொதுவாகவே வந்து காப்பரில் ஒரு ஃபுல் நைட் தண்ணி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இமீடியட்டாக குடிக்கிறத விட ஒரு ஃபுல் நைட் ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பெட் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம். நடு ராத்திரியில் தண்ணி தேவைப்பட்டாலும் குடிச்சிக்கலாம், மார்னிங் எழுந்திரிச்சு குடிச்சிக்கலாம். இது வித் கிளாஸோடையே வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இந்த மாதிரி நம்ம போர் பண்ணி நம்ம குடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எலிகண்டான மாடல்ஸ் எல்லாமே லுக்கோட இருக்கும். ஆமாம், அதுதான் இதோடைய ப்ளஸ்ஸே. ஸோ இதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது ஆன்டிக் ஃபினிஷ். இது வந்து ரொம்ப இது அழகான ஒரு கலர். இது இந்த மயில் கலத்து கலர்னு சொல்லுவோம்ல, அந்த கலர்ல ரொம்ப அழகா இருக்கும். இதுல காப்பர் ஃபினிஷ்லயுமே இது சூப்பரா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுமே ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸ் தான். இந்த ரெண்டு அதாவது ஒண்ணுக்கு போட்டி போற மாதிரி இருக்கு ஒரு கலெக்ஷனுமே. எதையுமே நம்ம வந்து எதை எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பரா இருக்கு. இது ரெண்டுமே ஆன்டிக்ல வந்து இந்த பீஸ். இது ரொம்ப அதாவது ஒரு செட்டா வாங்கிக்கலாம். இந்த இது வாங்கணும் அப்படினா இதுக்கு மேட்சா இது இல்லனா அது வாங்கி இது எடுக்கறாங்க அப்படினா இது ஒரு மேட்சா வச்சு அழகா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இட்லே பாட்டில்ஸும் இருக்கு, கிளாसेसும் இருக்கு. அப்படியே செட்டாவே வாங்கிக்கலாம். and gifting purpose-க்கு நல்ல ஆப்ஷன், ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட ஒரு gift set இருக்கு, நான் அதுமே காட்டுறேன். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காப்பர் பாட்டில்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்ப நான் காட்ட போறேன். நிறைய பாட்டில் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஒரே இடத்துல இவ்ளோ யூனிக் கலெக்ஷன்ஸ்ன்றது ரொம்ப ரேரான பிளேசஸ்ல தான் இருக்கும். நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், 1 லிட்டராக இருக்கட்டும், நிறைய பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது நான் முதலே சொன்ன மாதிரி அந்த புத்தா ஹெட் இருக்கும்ல, அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ். இது எல்லாமே வந்து செல்ஃப் எச்சிங் இருக்கக்கூடியது. இது வந்து இந்த பிளாக் அண்ட் காப்பர் ஃபினிஷ் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தா பியோர் காப்பர் மேட் ஃபினிஷ். ஆமாம், இது இப்போ ஃபாஸ்ட் மூவிங் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகண்ட் லுக்கில் இருக்கும். அது கார்பரேட் ஆஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ பக்காவாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்டர்னுமே வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஹாஃப் ஆஃப் ரெண்டுமே. இங்கே ஃபுல்லாகவே வந்து காப்பர் ஃபினிஷ் இருக்கும், இங்கே ஃபுல்லாகவே வந்து மேட் ஃபினிஷ் அண்ட் பெயிண்டடில் இருக்கும். ஸோ இதை முதலே சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து வெளியில் வந்து நம்ம லேமினேட் பண்ணி பேக் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து அந்த காப்பருடைய ஷீட்டில் தான் நம்ம வாட்டர் வந்து டச் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுட்டுக்கு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதில் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வாய் அகலமாக இருக்குது, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த பேட்டர்னுமே நீங்கள் கையில் வச்சுக்கிறதுமே ரொம்ப யூனிக்கானது தான். ஹாஃப் மேட் அண்ட் ஹாஃப் ஷைன் வித் ஹேண்ட் ஹேமரில் வரும், 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ஸ் தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே. ஸோ காப்பரில் இது ஃபுல் பிளைனில் ஷைன் ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து வந்து நம்மக்கிட்ட இந்த கிஃப்ட் செட்ஸ்
ஓ ஒரு ஒரு லாங் பாட்டில் வந்துரும், 2 கிளாஸ் செட். இந்த கிஃப்ட் செட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. நான் அதை ஓப்பன் பீஸாவுமே உனக்கு காட்டுறேன். இது வந்து பாக்ஸ் அப்படியே வந்துரும். ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எலிகண்டான ஹெல்த் ஓரியன்டா, அதாவது நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சு நம்ம கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இது நம்ம வந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஷேப்ல இருக்கு, அழகா ஃபிளாஸ்க் டைப்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும். இது பார்க்கிறது கொஞ்சம் டார்ச் லைட் ஷேப்புமே இருக்கும். அதுல ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சோ இந்த பீஸ் வேணாலும் கொடுப்பீங்களா? எத்தனை பீஸ் வேணா வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து 1550 வரும். இந்த கிஃப்ட் செட்டோட பிரைஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கா? ஆன்லைன்ல அவேலபிளா இருக்கு. ஸோ பார்த்தோம் இல்லையா, நம்ம இப்போ எக்கச்சக்கமான காப்பர் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். காப்பர் மட்டும் கிடையாதுங்க, உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட் கலெக்ஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மண்பானையிலேருந்து உங்களுக்கு அயன்லேருந்து அந்த ட்ரைப்லேருந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே பிளேஸில் இருக்கேன்னு ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே குட்டி குட்டியான ரொம்ப அழகான ஐட்டம், என்ன ரொம்ப கவர்ந்த ஐட்டம் நான் காட்டுறேன். இது பாருங்கள், காஃபி வந்து ஹீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெசல், இது ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ராஷ் குக்வேர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குமா நினைக்கிற கூட அளவுக்கு நிறைய கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்த ஷாப், நெக்ஸ்ட் ஷாப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அயன் குக்வேர்ஸ் வச்சிருக்காங்க, காஸ்ட் அயன் குக்வேர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் பார்க்கலாம். ஸோ ராஷ் குக்வேர்ஸ் பொறுத்தவரையுமே உங்களுக்கு எல்லாமே ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி மண் சட்டி, கல் சட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு எல்லா சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷாப் பாருங்கள், உங்களுக்கு வந்து தோசை தவா, தோசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயிலேருந்து எல்லா விதமான ஆப்பச்சட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழிப்பணியார சட்டிலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடாய் உங்களுக்கு. இதுக்கடுத்து ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் குக்வேர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதையும் பார்க்கலாம். வந்துட்டேன், வணக்கம், வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு பிராஸ் அண்ட் பிரான்ஸ். இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா அப்படியே ஜொலி ஜொலிக்கு ஒரு டெம்பிள்குள்ள போற ஃபீல் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஃபுல்லா பாத்தீங்கன்னா பித்தளை வெங்கலம் அடுக்கி வச்சிருக்காங்க, இங்க இல்லாத பொருளே கிடையாது. ஸோ எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நியூ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க? நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நம்ம லாஸ்ட் டைமே உங்க சேனல்ல நிறைய நம்ம காமிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, நான் அது காட்டுறேன் இந்த தடவை. ஸோ நியூ கலெக்ஷன்ஸ்ல நம்ம கிட்ட வந்து இந்த தடவை இந்த பிரியாணி ஹாண்டி தான் ரொம்பவே ஸ்பெஷல், செம்ம ஃபாஸ்ட் மூவிங். இதுல வந்து ஒரு ஆளுக்கு பிரியாணி செய்யறதுல இருந்து நம்ம கிட்ட ஒரு 6 பேருக்கு பிரியாணி செய்யலாம். அந்த அளவுக்கு பெரிய பிரியாணி ஹண்டி வந்து உள்ள வந்து ஈயம் இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி ஹண்டி டைப் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். ஆனா இப்ப நீங்க தூக்குனா ஃபீல் தெரியுதா, அந்த பேஸ் வந்து நல்லா ஹெவியா இருக்கும். சோ பிரியாணிக்கு தம் போடுறதுனாலும் இது பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா வெஜ்ஜீஸ் எல்லாம் நம்ம அந்த பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் நம்ம பண்ணனா கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, உங்களுக்கு திக் பாட்டமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதுல நிறைய சைஸஸ் இருக்கு நம்ம கிட்ட. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 6 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நம்ம பிரியாணி தம் பண்ணாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். சூப்பர். யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ல இந்த ராயல் கட்லரி செட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து மொத்தமா 6 டீஸ்பூன்ஸ் அண்ட் 6 டேபிள் ஸ்பூன்ஸ், 3 ஜம்போ ஸ்பூன்ஸ். இதுல வந்து நைஃப் 6, ஃபோக் 6 வந்துரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ், திக்கான பிரான்ஸ். அவ்வளவு ஈஸியா வளையாது, எதுவுமே பண்ணாது. ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா அது அப்படியே இருக்கும். கிஃப்டிங் ஆப்ஷனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்டிங் ஆப்ஷன். ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் போறீங்க, இல்ல மேரேஜ்க்கு போறாங்க அப்படின்னா இது வந்து கிஃப்ட் பண்ணும்போது ஒரு சூப்பரா இருக்கும். அந்த எலிகன்சி வந்து லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க இது யூஸ் பண்ணும்போது. ரொம்ப ராயலா இருக்கு, ரொம்ப ராயல். அது இது பேரே ராயல் கட்லரி செட் தான். ஓகே, சூப்பர். இது வந்து நம்ம பூஜா தாலிஸ் இருக்கு இல்லையா, ஒரு செட்டு. தட்டு, செம்பு, விளக்கு, அதுக்கான கிண்ணம், இது ஊதுபத்தி ஸ்டாண்டு, பெல்லு, அந்த இதுக்கு வந்து தீர்த்தத்துக்கு நம்மளுக்கு கரண்டி, சின்ன ஸ்பூன், இது எல்லாமே ஒரு செட்டாவே வந்துடும். இதுவுமே கிஃப்டிங் ஆப்ஷனுக்கு தான் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லவ்டு ஒன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இதில் பண்ணலாம். இதில் வந்து இது வந்து கோல்டு அண்ட் சில்வர் டோன்டு, நல்ல வெயிட்டாக இருக்கும். அதாவது கிஃப்ட்டுக்காக சும்மா லைட் வெயிட்டாலாம் இருக்காது, இது நல்ல வெயிட்டா இருக்கும். இந்த அபிஷேகம் பண்றதுக்கு, செகண்ட் பூஜை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வரலட்சுமி நோம்பு வருது, ஆமா, நல்லா யூஸ் ஆகும் இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ரெட்ல ஃபுல்லாவே ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த கலரிங் கொடுத்து. இது வந்து 2 டோன் கோல்டு அண்ட் சில்வர் இதில் வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு.
அப்படியே இதே வரலட்சுமி நோம்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தட்டு வச்சுட்டு நடுவுல அம்மாவை வச்சு அழகா அந்த அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி இதுலயே எல்லாமே இருக்கு. கண்டிப்பா கம்ப்ளீட் செட்டாவே வாங்கலாம். ஆமா, அடுத்த மாசம் வரலட்சுமி நோம்புறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா. சோ இட்ஸ் கண்டிப்பா ஆஷா சொன்ன மாதிரி பிகாஸ் அவங்களுக்கு வந்து இத பத்தி நிறையவே தெரியும். இது எப்படிலாம் யூஸ் பண்ணும்போது ஆமா. சோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த செட் இஸ் அவைலபிள் இன் ராஷ் குக்வேர்ஸ். குட்டியா இருக்கு இந்த சொம்பு. அழகா வந்து நம்ம அம்மாக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம், இல்ல வேலுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அவ்வளோ வந்து பார்க்கவே நமக்கு அந்த பூஜை மைண்ட்ல தான் வருது ஃபுல்லாவே. அழகா ஆராதனை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு சுபேதா. பித்தளை குக்கர், பித்தளையில குக்கரா அப்படின்னு நான் முதல்ல ஆச்சரியப்பட்டேன். பட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த குக்கருக்கு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பித்தளையில குக்கர் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். 5 லிட்டர் அண்ட் 3 லிட்டர் நம்ம கிட்ட இருக்கு. ஓ சூப்பர். இது வந்து உள்ள நம்ம ஈயம் பூசி வச்சிருக்கனால எல்லாமே லைக் எல்லாமே செய்யலாம். எல்லாமே செய்யலாம். நம்ம குழம்பு வச்சுக்கலாம், சாதம் வச்சுக்கலாம், எல்லாமே வந்து குக் பண்ணலாம் நம்ம. ஸோ அடுத்து வந்து பிரான்ஸ்ல தோசை தவா. ஓகே. ஸோ ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். நிறைய அவைலபிள் கிடையாது. இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம எப்படி இந்த பணியாரக்கல் பிரான்ஸ் பணியாரக்கல்ல நம்ம எப்படி சுடும்போது அந்த ஒரு கலர் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன்ல அப்படி மிக்ஸ் ஆகி வரும்ல, அந்த மாதிரி தோசை இதுல நல்ல மொறுமொறுன்னு வரும். நிறைய பேர் வந்து இது டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக இதை நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நார்மல் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றோம் அதே தான். வாஷிங் போட்டு வச்சு தேய்ச்சாலே நல்லா பளபளன்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இமிடியேட்டா தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். பிரான்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தவா. ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்ஸ் வந்து வாங்கிட்டா அது அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணி நமக்கு யாருமே அதை வாங்கி மெயின்டைன் பண்றது இல்லை. அதை நீங்க வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டீங்க. ஆமா. ஏன்னா ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸ்னாலே வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தின்ற ஒரு மித்து போய் இவங்க கிட்ட வந்து மெயின்டைன் ஃப்ரீயாவே நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் அதே மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஸோ நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ஒரு ப்ராடக்ட்டுமே. கண்டிப்பா. ஸோ அடுத்து வந்து சர்வர் காட்டுறேன். இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. கான்சாஸ் இது எல்லாமே. லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த கான்சாஸ் காமிச்சிருந்தேன் இல்லையா வீடியோஸில். இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ டபுள் ஹேண்டில் வித் லிட்டோட. இது எதுவுமே குக் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் சர்விங் தான். அதாவது கான்சா அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு டிப்புமே இங்கே வந்து சொல்கிறேன். என்னன்னா பொதுவாக நம்மளுடைய கால் பாதத்தில் இந்த பியோர் பிரான்ஸோடைய சின்ன சின்ன கிண்ணங்கள் வச்சு நம்மள்ட்ட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எந்த எண்ணெய் 5 எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் கூட வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடுபடுத்திட்டு இந்த கான்சா பவுலில் டிப் பண்ணி ஒரு சேரில் உட்காந்துட்டு காலை நல்ல அந்த பாதத்தை வந்து மசாஜ் பண்ணும்போது நம்ம காலில் இருக்கக்கூடிய நம்ம ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து அதை வெளியில் வந்து தள்ளும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால் வலி, ஹெவி கால் வலி, வெரிகோசிஸ் வெயின்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து அதை ரொம்ப வந்து பண்ணலாம். நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். இது வந்து ஆயுர்வேதால இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டாகவே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிரான்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு புதுமையான டிப்ஸ் சொல்லிருக்காங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் குக்வேர்ஸ் விற்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஹெல்த் டிப்ஸும் கொடுக்குறாங்க. ஆமாம், ரொம்ப அப்கிரேடடாக இருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நான் காட்டுறது வந்து இந்த டிஃபன் பாக்ஸ். இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்மகிட்ட இந்த மாதிரி பித்தளை டிஃபன் பாக்ஸ், ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். ஆனால் இது லைஃப் வராது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டக்குன்னு வந்து இந்த வாய்க்கிட்ட வந்து வெடிப்பு விட்டுரும். இந்த வெடிப்பு விட்டுருச்சுன்னா இந்த ஃபுல் டிஃபன் பாக்ஸே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம அந்த மாதிரி வெடிப்பு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம வெயிட் அந்த ஷீட் கேஜ்னு சொல்லுவோம். இந்த ஷீட் கேஜை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கையில் தூக்கி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ 2-3 லட்டூஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோ தூரத்துக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும் இந்த ஒரு பாக்ஸஸ்மே. ஸோ இதில் வந்து நம்மக்கிட்ட 2 சைஸஸ் இருக்குது. இது வந்து ஸ்மால் சைஸ், இது வந்து லார்ஜு. ஸோ வீட்டில் வந்து லெஃப்ட் ஓவர் கிரேவிஸு, அதுக்கப்புறம் வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது மெயினா வந்து நம்ம லட்டு பாக்ஸ்னு சொல்றோம். சோ ஏதாவது பலகாரங்கள் இது வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து குக்கீஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா குக்கீஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சோ மேல வந்து நீங்க ஒட்டி வச்சுக்கலாம். ஆஷா குக்கீஸ்னு போட்டு உள்ளுக்குள்ள நீங்க வந்து கருப்பு கவுனி வாங்கிருக்கீங்களா, ராயல் நட்ஸ் வாங்கிருக்கீங்களான்னு சொல்லி நீங்க எழுதி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் கேரியர்ஸ். ஸோ இது வந்து நடுவில் காணாம போனாலும் இப்போ எங்க கிட்ட நம்பாமல் போங்க, ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஒரு காலத்தில் தூக்குவாளி தூக்கிட்டு போனது வந்து ரொம்ப அசிங்கம், நான் தூக்குவாளிலாம் நான் எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு கேட்குறவங்க இப்போ இந்த பித்தளை பாத்திரங்களுடைய அதோடைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுட்டு அசிங்கமாவது என்னவாது இது தாண்டா ட்ரெண்டு, இதுதான் வின்டேஜ் மாடல்னு சொல்லி இப்போ நிறைய பேர் இது வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய ஐடி பீப்புள்ஸ் வந்து இதை வாங்கிட்டு இருக்காங்க. ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது செம்ம ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் கேரியர்ஸ் இது
எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து 2 அடுக்கு அதுக்கப்புறம் 3 அடுக்கு இருக்குது. இது பார்க்குறதுக்கு 3 அடுக்கு மாதிரி தெரிஞ்சாலும் ஜஸ்ட் பேட்டர்னுக்காக தான் கொடுத்துருக்கோம். இது ரெண்டு பாக்ஸ் வரும். இதில் வந்து 3 பாக்ஸஸ் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க இல்லையா, நம்ம வந்து காப்பர் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், அது மாதிரி அயன் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், அண்ட் இப்போ பிராஸ் அண்ட் பிரான்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு வீடியோ பத்தாதுங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் எனக்கு பர்சனலாக தேவைப்படுது, அண்ட் அது எதுக்கு அப்படின்றத நான் அடுத்தடுத்து ரிவீல் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் அவங்க கையால் ஒரு அழகான விளக்கு ஒன்று வாங்கிட்டு போகிறேன். அதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஒன்றும் இருக்குது, அதை அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. அதில் நிறைய ஏன் அப்படின்றது பற்றியே நீங்கள் வந்து அடுத்துட்டு பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஸோ இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அண்ட் இது மட்டும் இல்லை ஜுபைதா, நான் பர்சனலாகவே சொல்கிறேன், ஒரு வீடியோலையுமே அவ்வளோ அழகாக ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா ஒரு தனி கலர் அது எல்லாருக்கும் வராது. முகத்தில் சிரிப்போட அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நம்மளே வாங்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு புஷ் வருதாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஒன்று தான் என்னென்னா, ப்ராடக்ட் நாலேஜ். நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த பொருளை எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த பாத்திரங்கள் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பாத்திரங்களுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்படி தான் நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. நடுவில் தான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளுடைய காசை எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது ரொம்ப பார்த்து கான்ஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதை தான் நான் எப்போயுமே ஃபாலோ பண்ணுறது. என்னுடைய வியூவர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்குமே நான் அதை தான் எப்போயுமே சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களும் அப்படிதான். ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்த வாங்குறீங்க அப்படின்னா யோசிச்சு வாங்குங்க. அது எத்தனை நாள் உங்களுக்கு தேவை, எத்தனை வருஷத்துக்கு அது எனக்கு வரும், இதை நான் வாங்கினா எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண முடியுமா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது பாத்திரம் இல்லை, ஜென்ரலாகவே எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகும். நம்மளுடைய ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ் குக்வேர்ஸ், சென்னை OMR பெருங்குடியில் இருக்குது. டேரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்றவங்க நீங்கள் டேரெக்டாக சென்னையில் வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெப்சைட் rashcookwares.in மூலியமாகவும் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்காக ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனேயுமே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வந்துடும். அடுத்து நாங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறோம், அதாவது நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு அதை எடுக்கிறோம் அப்படின்றப்பையும் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். இங்கே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்றப்பையும் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் நம்பரோட உங்களுக்கு வந்து அதோடைய மெசேஜஸ் வந்து வந்துடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜஸாக வந்துடும். ஸோ நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளேஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, நான் ஃபஸ்ட் டைம் ப்ளேஸ் பண்ணுறேன், இந்த ஆர்டர் சேஃபாக இருக்குமா, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குமா அப்படின்றதுலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எங்ககிட்ட இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி கொரியர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்படின்றப்ப அங்கே ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணி எங்கள்கிட்ட வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ப்ரீபெய்டு ஆர்டர்ஸ் மட்டும்தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். சூப்பர். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி அழகான பொருட்கள், அதே மாதிரி ஆரோக்கியமான பொருட்கள் தேவைப்படுதுன்னா மறக்காம ராஷ் குக்வேர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நல்ல ஒரு அழகான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.